வெல்கம் டு தேநீர் இடைவேளையின் ஆராவில் சத்துமாவு வழங்கும் பாசிட்டிவிட்டி. டு ஸ்டார்ட் வித், இளநியோ தேங்காய் தண்ணியோ நான் குடிச்சா முடி ஸ்மூத்தாக சாஃப்டாக பறக்குங்கிறது உண்மையா மித்தா இல்லை அந்த ரீல் போட்ட அந்த அம்மாவினுடைய நம்பிக்கையா? ஸோ ஜெனட்டிக்ஸ் தான் டிசைட் பண்ணும் ஒரு பேபியோட ஸ்கின் கலர், ஹேர் டெக்ஸ்சர், பேபியோட ஹைட்டு, வெயிட்டு, அதெல்லாம் ஓரளவுக்கு ஜெனட்டிக்ஸ் மூலியமாக தான் டிசைட் ஆகும். பசிங்கிறது வேற ஏதாவது, இப்போ பாப்பா உள்ள ஏதோ அசையுது, ஏதாவது ஒருனுடைய வெளிப்பாடு பசியா இல்லை உண்மையாகவே அவங்களுக்கு பசிச்சு அதிகமாக சாப்பிடணுமா? அது எப்படி? அதுக்கும் பேபியோட மூமெண்ட்ஸ்க்கும் எந்த கனெக்ஷனும் இல்லை. பட் அந்த ஹார்மோன் இம்பேக்டில் ஆட் ஹவர்ஸில் பசி, இப்போவுமே நடுராத்திரியில் ஐஸ்கிரீம் இப்போவுமே வேணும், அந்த மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் இருக்கும். தட் இஸ் நார்மல் அண்ட் தட்ஸ் பார்ட் ஆஃப் ப்ரெக்னன்சி. அதனுடைய நேச்சரே கொஞ்சம் இப்போ சுகர் கிரேவிங்லாம் அதிகமாக இல்லாமல் ஜங்க் ஃபுட்லாம் நிறையா பிடிக்காத மாதிரி, சுகர் ரொம்ப விரும்பாத மாதிரி குழந்தை வருமா? அப்போ சுகர் கட் பண்ணுறது, ஜங்க் ஃபுட் சாப்பிடாம ஒரு அம்மா இருக்கிறதுங்கிறது அந்த குழந்தைக்கு நல்லது செய்யுமா? அப்சல்யூட்லி கரெக்டாக சொல்கிறீங்க. ஏன்னா பேபி வந்து வயிற்றுள்ள இருக்கும் போது ஹெல்த்தி ஆப்ஷன்ஸ், ஹெல்த்தி ஃபுட், ஹெல்த்தி எக்ஸ்போஷர் இருந்ததுன்னா அந்த ஸ்டார்ட் வில் கோ அ லாங் வே இன் கீப்பிங் தட் பேபி ஹெல்த்தி த்ரூ அவுட் லைஃப். ஸோ அந்த ப்ரெக்னென்சி மூட் ஸ்விங்ஸுங்கிறத ஹேண்டில் பண்ணணும், கொஞ்சம் குறைக்கணும் அப்படியா? இல்லை அது அப்படி தான் இருக்கும், சுற்றி இருக்கவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும், அந்த மாதிரியா? டெஃபினட்டாக திஸ் இஸ் த டைம் டு பி பேம்பர்டா. சுற்றி இருக்கிறவங்க கொஞ்சம் பேம்பர் பண்ணுறது நல்லது தான். பட் எக்ஸ்ட்ரீமுக்கு போகாமல் தே ஹாவ் டு ஆல்சோ ஆல் ஆஃப் தெம் ஹேவ் சம் லிமிட்ஸ். சரி மேம், இப்போ வந்து ஒரு ஆரோக்கியமான குழந்தையை பற்றி எடுத்துட்டோன்னு, அந்த குழந்தைக்கு முதல்ல நம்ம அந்த திட உணவுன்னு சொல்லி கொடுக்குறோம்னா சாலிட் ஃபுட்ஸ் கொடுக்குறோம்ல, அது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சாலிட் ஃபுட்ஸ் கொடுக்குறது இதில் எப்படி மேம் ஆரம்பிக்கணும்? வெறும் மதர் மில்கே 6ஆவது மாதம் வரைக்கும் போதும். ஸோ 7th மந்த்லேருந்து தான் பீடியாட்ரிஷியன்ஸ் வந்து சாலிட் ஃபுட் ஆரம்பிக்க சொல்கிறாங்க. இந்த புசுன்னு குழந்தை பிறக்குதுல்ல மேம், ஓவர் வெயிட்டில், அது ஏதாவது ஜெனட்டிக்ஸ் தான் அதுவுமா இல்லை அம்மா சாப்பிட்றது மூலமாக புசுன்னு பிறக்குமா? மதரோட வெயிட் கெயின் எக்ஸஸாக இருந்தால் பேபியோட வெயிட் கெயின் எக்ஸஸாக இருக்கும். பட் மோர் இம்பார்ட்டன்ட் தட் மதருக்கு ப்ரெக்னன்சியில் டயபெட்டிஸ் இருந்துச்சுன்னா பேபிக்கு அன்ஹெல்த்தி எக்ஸ்ட்ரா வெயிட் இருக்கும். நான் சமீபத்தில் இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல்ஸ் பார்த்தேங்க. ஒரு கை குழந்தைய ஒரு அம்மா கையில் வச்சு அந்த முடியை கோதி விட்டுக்கிட்டே என்ன சொல்கிறாங்க, நான் ப்ரெக்னென்சி டைமில் நிறைய கோகோனட் வாட்டர் குடித்தேன், அதனுடைய ரிசல்ட்டாக என் குழந்தைக்கு எப்படி முடி சில்க் ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு, அப்போ ப்ரெக்னென்சி டைமில் அம்மா என்ன சாப்பிட்றாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியான ரிசல்ட் வந்து குழந்தைகளுக்கு கிடைக்குமா? உண்மையாகவே கோகோனட் வாட்டர் குடித்தா முடி ஸ்மூத் ஆகுற மாதிரி, இப்போ ஸ்கின்னு க்ளோ ஆகுறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது ஒரு அம்சங்களுக்கோ நம்ம சாப்பிட்றது உதவுமா அப்படின்றது எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டுச்சு. அதை நம்ம தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்மளுடைய குணசேகரன் ஹாஸ்பிட்டல்ஸ் சென்னைக்கு வந்திருக்கோம். இங்கே டாக்டர் மனுலட்சுமி மேம் நம்ம கூட இருக்காங்க, கைனகாலஜிஸ்ட். அவங்கக்கிட்ட இதை பற்றி தெளிவாக கேட்டு தெரிஞ்சுப்போம். முதல்ல நம்ம நிகழ்ச்சிக்கு மேமை வரவேற்போம். வணக்கம் மேம். வணக்கம். வணக்கம், அவங்க கூட பேசுகிறதுல ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ மேம். நான் இப்போ ஃபஸ்ட்டு கேட்ட மாதிரி பெண்கள் கருவில் இருக்கிற குழந்தை வந்து பெண்கள் சாப்பிட்ற சாப்பாடின் வெளிப்பாடாக பிறக்கும்போது அந்த ரிசல்ட் நமக்கு இருக்குமா? டு ஸ்டார்ட் வித், இளநியோ தேங்காய் தண்ணியோ நான் குடித்தா முடி ஸ்மூத்தாக சாஃப்டாக பறக்குங்கிறது உண்மையா மித்தா இல்லை அந்த ரீல் போட்ட அந்த அம்மாவினுடைய நம்பிக்கையா? ப்ரெக்னன்சி, டெலிவரி அப்படின்றது வந்து பேபியோட ஃபீச்சர்ஸ் 2 ஃபேக்டர்ஸ் மேலே டிபெண்ட்டாக இருக்கும். மெயின் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் வந்து அந்த பேபியோட ஜெனட்டிக்ஸ், அதாவது அந்த ஸ்பெர்ம், அந்த எக், அந்த ஜீன்ஸில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ அதுதான் அந்த பேபியில் வரும். ஸோ ஒரு பேபின்னு எடுத்தால் ஒரு ஒரு சிக்னிஃபிகண்ட் கான்ட்ரிபியூஷன் வந்து ஜெனட்டிக்ஸோடு தான் இருக்கும். ஒரு சிக்னிஃபிகண்ட் கான்ட்ரிபியூஷன் என்வாயன்மெண்ட்டோடு தாவும் இருக்கும். ஸோ என்வாயன்மெண்ட்டோட கான்ட்ரிபியூஷன் வந்து அந்த பாப்பா ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு, அதோட போன் டெவலப்மெண்ட், பிரெயின் டெவலப்மெண்ட், ஆர்கன் டெவலப்மெண்ட், அதுக்கெலாம் அந்த என்வாயன்மெண்ட், அதாவது அந்த அம்மா ப்ரெக்னன்சியில் என்ன சாப்பிட்றாங்களோ அது அது மேலே டிபெண்ட் தான் இருக்குது அந்த பேபியோட ஹெல்த்து. ஸோ ஜெனட்டிக்ஸ் தான் டிசைட் பண்ணும் ஒரு பேபியோட ஸ்கின் கலர், ஹேர் டெக்ஸ்சர், பேபியோட ஹைட்டு, வெயிட்டு, அதெல்லாம் ஓரளவுக்கு ஜெனட்டிக்ஸ் மூலியமாக தான் டிசைட் ஆகும். நியூட்ரிஷனுக்கும் ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்குது. ஸோ ஹெல்த்தி நியூட்ரிஷன் கண்டிப்பாக எடுத்துக்கணும். அதாவது அடிக்குவேட்டாக அயன், கால்சியம், விட்டமின்ஸ், ஹெல்த்தி டயட் கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஆனால் டெஃபினட்டாக இந்த பர்டிகுலர் ஃபுட்டு சாப்பிட்டா இந்த பேபியோட ஸ்கின் இப்படி இருக்கும் இல்லை ஹேர் இப்படி இருக்கும்ன்ற மாதிரி கிடையாது. ஸோ தீஸ் ஃபேக்டர்ஸ் ஆர் டிட்டர்மின்ட் பை த பேபிஸ் ஜெனட்டிக்ஸ். ஓகே மேம், நீங்கள் அயன், கால்சியம், விட்டமின்லாம் சொல்கிறீங்கல்ல, இதெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு டாப் 5
ஃபார் அ ப்ரெக்னென்ட் உமன் அப்படின்னா என்னென்ன மேம் சொல்லலாம்? நியூட்ரியன்ட் ரிச் ஃபுட் அப்படின்னா ஜென்ரலாக ப்ரெக்னென்சியில் வந்து சில பேருக்கு டபுளாக சாப்பிடணும், 2 பேருக்கும் சேர்த்து சாப்பிடணும் அப்படின்லாம் ஒரு மித்து இருக்கும். அதுவும் தப்பு தான். நார்மலாக ஒருத்தவங்க வீட்டில் எப்படி சாப்பிடுவாங்களோ பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் அப்படின்ற ஹெல்த்தி வீட்டு ஹோம் குக்ட் ஃபுட்டு டெஃபினட்டாக எடுத்துக்கணும். ப்ரெக்னென்சிக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 300-400 கேலரிஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்க வேண்டியிருக்கும். ஸோ தட் மீன்ஸ் அவங்க ரெகுலராக எடுத்துக்கிற ரைஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 4 to 5 servings ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கணும். மேபி 1 or 2 glasses of milk and 1 serving of nuts அந்த மாதிரி எடுத்துக்கணும். அதர்வைஸ் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஃபுட் தான் எடுத்துக்கணும் ப்ரெக்னென்சிலன்னு கிடையாது. சர்டன் ஃபுட்ஸ் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். டெஃபினட்டாக காஃபி more than 1 or 2 glasses per day allowed இல்லை. அண்ட் ஆல்கஹால் டெஃபினட்டாக பிக் நோ. அண்ட் சர்டன் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபுட்ஸ், அதாவது சில சமயம் அன்குக்ட் ஃபுட்டு இல்லை அன்ஹைஜீனிக்காக இருக்குது, சில டைப்ஸ் ஆஃப் சீஸ் எல்லாம் குக்ட் இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபுட் இப்போது நிறைய சூஷி பார்ஸ்ன்னு நிறையா வந்திருக்கு ரீசெண்ட் டேஸில். ஸோ சூஷியில் லாட்ஸ் ஆஃப் டைம்ஸ் அன்குக்ட் ஃபிஷ் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அன்குக்டு ரா ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணணும். தவிர பேசிக்காக காமன் சென்ஸ் ஈட்டிங் தான். ரெகுலர் ஃபுட் மேபி 2 or 3 helpings ஆஃப் மோர் ஃபுட் ஃபார் த எக்ஸ்ட்ரா ஃபார் த ப்ரெக்னன்சி. இப்போ நிறைய பசிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்படுறோம். நிறைய சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல இருக்குன்னு. அப்போ அந்த பசிங்கிறது வேற ஏதாவது, இப்போ பாப்பா உள்ள ஏதோ அசையுது, ஏதாவது ஒருனுடைய வெளிப்பாடு பசியா, இல்லை உண்மையாகவே அவங்களுக்கு பசிச்சு அதிகமாக சாப்பிடணுமா? அது எப்படி? இல்லை, ப்ரெக்னென்சியில் பேபி உள்ளே க்ரோத் ஆகிட்டு இருக்கும்போது க்ரோத் ஹார்மோன்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு ஆட் டைம்ஸில் பசி இருக்கும், கிரேவிங்ஸ் இருக்கும், இந்த ஃபுட்டு இப்போயே வேணும் அந்த மாதிரி கிரேவிங்ஸ் இருக்கும். ஒரு சில ஃபுட் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட் அவர்ஷன்ஸும் இருக்கும். ஸோ அந்த ப்ரெக்னென்சி ஹார்மோன்ஸோட இம்பேக்டில் நிறைய ஃபுட்டோட டேஸ்ட் சேஞ்சஸ்லாம் நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. அதாவது டேஸ்ட் சென்ஸ் ரொம்ப ஹைட்டெண்டாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டும் சில சமயம் பிடிக்காமல் இருக்கும். சச் டிஃப்ரென்சஸ் வில் பி தேர். அண்ட் நீங்கள் கேட்ட மாதிரி சர்டன் திடீர்னு கிரேவிங்ஸ் வரும், திடீர்னு பசி இருக்கும். அந்த க்ரோத் ஹார்மோன்ஸ் அண்ட் ப்ரெக்னன்சி ஹார்மோன்ஸோட இம்பேக்டில் இருக்கும். அண்ட் அதுக்கும் பேபியோட மூமெண்ட்ஸ்க்கும் எந்த கனெக்ஷனும் இல்லை. பட் அந்த ஹார்மோன் இம்பேக்டில் ஆட் ஹவர்ஸில் பசி, இப்போவுமே நடுராத்திரியில் ஐஸ்கிரீம் இப்போவுமே வேணும், அந்த மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் இருக்கும். தட் இஸ் நார்மல் அண்ட் தட்ஸ் பார்ட் ஆஃப் ப்ரெக்னன்சி. ஓகே, இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இது எனக்கு பர்சனலாக இருக்க கேள்வி. இப்போ நார்மலாக அடல்ட்டே இப்போ நம்மளே எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம வந்து சுகர் அதிகமாக சாப்பிடக்கூடாது, ஜங்க் ஃபுட் அதிகமாக சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து அறிவுறுத்தப்படுறோம். இப்படி தான் நம்ம இருக்கணும்னு. அப்போ வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தைக்கும் அதுதானே. இப்போ குழந்தையிலேயே அந்த குழந்தைக்கு சுகரு, ஜங்க் ஃபுட்டு இதெல்லாம் காட்டாமலே நம்ம அந்த குழந்தைய 10 மாதமே கருவுக்குள்ளே இருந்து பிறந்து எடுத்துட்டோம்னா அதனுடைய நேச்சரே கொஞ்சம் இப்போ சுகர் கிரேவிங்லாம் அதிகமாக இல்லாமல், ஜங்க் ஃபுட்லாம் நிறையா பிடிக்காத மாதிரி, சுகர் ரொம்ப விரும்பாத மாதிரி குழந்தை வருமா? அப்போ சுகர் கட் பண்ணுறது, ஜங்க் ஃபுட் சாப்பிடாம ஒரு அம்மா இருக்கிறதுங்கிறது அந்த குழந்தைக்கு நல்லது செய்யுமா? அப்சல்யூட்லி கரெக்டாக சொல்கிறீங்க. ஏன்னா ஒரு பேபியோட ஸ்டார்ட் நல்லா இருந்தால் தான் அந்த பேபியோட லைஃப் அண்ட் ஹெல்த்தே நல்லா இருக்க போகுது. ஸோ அந்த மதர் கொடுக்குற இனிஷியல் இம்பேக்ட் தான் பேபியோட லாங் டேர்ம் ஹெல்த்தை கண்டிப்பாக இம்பேக்ட் பண்ணும். ஸோ இன்ட்ராயூட்ரைன் ஆரிஜின் ஆஃப் அடல்ட் டிசீசஸ்ன்னு ஒரு கான்செப்டே இருக்குது. அதாவது பேபி வந்து வயிற்றுள்ள இருக்கும் போது ஹெல்த்தி ஆப்ஷன்ஸ், ஹெல்த்தி ஃபுட், ஹெல்த்தி எக்ஸ்போஷர் இருந்ததுன்னா அந்த ஸ்டார்ட் வில் கோ அ லாங் வே இன் கீப்பிங் தட் பேபி ஹெல்த்தி த்ரூ அவுட் லைஃப். அண்ட் இட் இஸ் அ நோன் ஃபேக்ட் தட் அம்மாவுக்கு வந்து சில சமயம் டயபெட்டிஸ் இருக்குது, பிபி இருக்குன்னா அந்த பாப்பா இம்பேக்ட் ஆகும். லேட்டர் ஆன் இன் லைஃப் அந்த பேபிக்கும் மெட்டபாலிக் டிசார்டர்ஸ் வரதுக்கு கொஞ்சம் சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ குட் ஹெல்த்தி ஸ்டார்ட் டு த ப்ரெக்னன்சி டு லைஃப் will definitely have an impact on long-term health of the child. அப்போ ப்ரெக்னென்ட் உமனுக்குலாம் சுகர் கிரேவிங்கோ, இந்த நீங்கள் சொன்னீங்களா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மிட் நைட்டில் ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும், இந்த மாதிரி கிரேவிங்கும் இருந்தால் குழந்தைக்காகன்னு சொல்லி அந்த கிரேவிங்கை கட் பண்ணிக்கிறது நல்லதா? இல்லை நம்மளே சுற்றி இருக்கிறவங்க பொதுவாகவே ப்ரெக்னென்ட் உமனாக இருந்தாலே அவங்கள வந்து நம்ம ஒரு காட் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவோம். அவங்க என்ன கேட்டாலும் அவங்களுக்கு கொடுத்துடணும், வாங்கி கொடுத்துடணும். நோனா நோ. அவங்க நார்மலாக இருக்கிறதோட ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வி கிவ் ஸோ மச் அட்டென்ஷன் அண்ட் ரெஸ்பெக்ட்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க கேட்டுட்டாங்க, நான் செஞ்சே ஆகணும்னு சொல்கிறது சரியா? இல்லை ஒரு குழந்தை வந்து, இல்லை ஒரு அடல்ட்டோ 12 மணிக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்னா டே அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி ஒரு ப்ரெக்னென்ட் உமன்ட்டையும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்னஸ் காட்டணுமா? எவ்ரிதிங் இன் மாடரேஷன் இல்லைங்க. ஜஸ்ட் லைக் எனிதிங் இன் லைஃப், ஜஸ்ட் பிகாஸ் நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் எல்லா ரூல்ஸுமே நலிஃபை ஆகிடும்னு கிடையாது இல்லை. ஸோ ஜஸ்ட் லைக் எவ்ரிதிங் இன் லைஃப் மாடரேஷன் தான். ஐஸ்கிரீமே பார்க்கக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு கிடையாது. காமன் சென்ஸ் ஈட்டிங், எஸ், சுகர், ஸ்வீட்ஸ், சாக்லேட்ஸ் அவாய்ட் பண்ணணும், அன்ஹைஜீனிக் ஃபுட் அவாய்ட் பண்ணணும், கரெக்ட் தான். ஆனால் எப்போயாவது ஒரு வாட்டி கிரேவிங் வந்தால் அதை டெஃபினட்டாக ஃபுல்ஃபில் பண்ணுறதுல தப்பே இல்லை. எவ்ரிதிங் இன் மாடரேஷன் இஸ் ஓகே இன் லைஃப். ஸோ அது எக்ஸ்ட்ரீமுக்கும் போகக்கூடாது. அட் த சேம் டைம் எல்லாத்தையும் கட்டுப்பாடு பண்ணி டைட்டாக இருக்கிறதும் நாட் நீடட்.
ஸோ மாடரேஷனில் நமக்கு ஆல்ரெடி அவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குது இல்லை ஏதாவது டயட் பிளானில் இருக்காங்க அப்படின்னா பெட்டர் நாட் டு ஈவன் டீவியேட் இன் தட் சைட், சுகர் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். பட் ஓரளவுக்கு ஹெல்த்தியாக போயிட்டுருக்கு ப்ரெக்னென்சின்னா ஒகேஷ்னல் டீவியேஷன் கேன் பி அக்செப்டட். ஸோ அப்படியே டைட்டாக வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த மூட் ஸ்விங்ஸ் பற்றி அடுத்து எனக்கு ஃபுட்டு பற்றி நம்ம பேசிட்டோம். அண்ட் மோஸ்ட்லி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னா டாக்டர்கிட்ட போனாலே நம்ம செக்கப்புக்கு போக போக அவங்களே கைட் பண்ணுவாங்க. ஓகே, இந்த மூட் ஸ்விங்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல மேம், இன்னொரு ரீல் கூட இருக்குது. நான் ஏன் ரீலே அசோசியேட் பண்ணுறேன்னா இன்னைக்கு தேதிக்கு யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் ரீல் அசோசியேட் ஆவாங்க. ஒரு இன்ஃப்ளூயன்சரே ஒருத்தவங்க, அவங்க மாசமாக இருக்காங்க, அவங்க உட்காந்துருப்பாங்க, அந்த ஹஸ்பண்ட் சொல்லுவார், நீ மாசமாக இருக்காங்கிறதுக்காக நீ பண்ணுறதெல்லாம் நான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன், இல்லைன்னா உன்னையெல்லாம் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி ஒரு ஃபன்னாக விளையாடுற மாதிரி பண்ணுவாங்க. ஏன்னா கேஷுவலாக தான் திடீர்னு கத்துவாங்க, திடீர்னு கோவப்படுவாங்க. இவங்க எது செஞ்சாலும் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் மறந்துட்டா இதை கூட ஞாபகம் ஒன்று கத்துவாங்க. ஸோ அந்த ப்ரெக்னென்சி மூட் ஸ்விங்ஸுங்கிறத ஹேண்டில் பண்ணணும், கொஞ்சம் குறைக்கணும் அப்படியா, இல்லை அது அப்படி தான் இருக்கும், சுற்றி இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் அந்த மாதிரியா? கண்டிப்பாக ப்ரெக்னென்சியில் ஹார்மோன் ஸ்விங்ஸ் அப் அண்ட் டவுன் தான் இருக்கும். அண்ட் அந்த டிஸ்கம்ஃபர்ட், ஆட் ஹவர்ஸில் திருப்பி யூரின் வர்றது, நைட் ஸ்லீப் இல்லாமல் இருக்கிறது, அண்ட் அந்த வெயிட் தூக்கிறது, பேக் பெயின் அண்ட் எவ்ரி திங் வில் கான்ட்ரிபியூட் டு சம் அமௌண்ட் ஆஃப் மூட் ஸ்விங்ஸ். ஸோ பக்கத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் ப்ரெக்னென்சிக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும். பட் இதை எக்ஸ்கியூஸாக யூஸ் பண்ணி இஷ்டத்துக்கு நம்ம வி கேனாட் யூஸ் தீஸ் மூட் ஸ்விங்ஸ் ஆஸ் அன் எக்ஸ்கியூஸ் ஃபார் பேட் பிஹேவியர். ஸோ அகென் மாடரேஷன் தான். மூட் ஸ்விங்ஸ் இருக்கும், பட் அந்த ப்ரெக்னென்ட் உமனும் கொஞ்சம் அதை ஹேண்டில் பண்ணணும். அண்ட் டெஃபினட்டாக திஸ் இஸ் அ டைம் டு பி பேம்பர்டா. சுற்றி இருக்கிறவங்க கொஞ்சம் பேம்பர் பண்ணுறது நல்லது தான். பட் எக்ஸ்ட்ரீமுக்கு போகாமல் தே ஹாவ் டு ஆல்சோ ஆல் ஆஃப் தெம் ஹேவ் சம் லிமிட்ஸ். ஓகே, இப்போ கணவருடைய பங்கு அதை பற்றி பேசுவோம். நம்ம அம்மா பற்றி நிறைய பேசிட்டோம். இப்போ 10 மாதம் சுமக்கிறது அம்மா, ஆனால் அவங்களுடைய ஒரு என்னதான் சொந்தக்காரங்க கூட இருந்தாலும் அம்மாவே கூட இருந்தாலும் கூட, நான் என்னென்னா ப்ரெக்னென்ட் உமனுடைய அம்மாவே கூட இருந்தாலும் அந்த கணவருடைய ஒரு வார்ம்த்து, அவங்க பேசுறது அது ரொம்ப முக்கியம் இல்லை? அது ஒரு மென்னாக எப்படி ஒரு உமனுக்கு நம்ம வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும், எவ்வளோ அசோசியேட்டாக எப்படி இருக்கணும்? ஒரு அம்மானால தான் அந்த பேபியை சுமக்க முடியும். பேபியோட மூமெண்ட்ஸ் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, ப்ரெக்னென்சி ஜேர்னி அவங்க கேரி பண்ணுவாங்க. பட் தென் லுக்கிங் ஃபார்வர்டு, இப்போது இந்த பேபின்னு வந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா 2 பேரும் தான் சேர்ந்து அந்த பேபியை பார்த்துக்க போகிறாங்க த்ரூ அவுட் த லைஃப். இட்ஸ் அ நியூ சாப்டர் இன் தேர் லைஃப். ஸோ நெக்ஸ்ட் ஒரு 30, 40, 50 இயர்ஸோ வாட் எவர் இவங்க தான் இப்போது ஃபேமிலியாக இருக்க போகிறாங்க. ஸோ அந்த ஃபேமிலி யூனிட்டை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறது, ஹவ் வி ஆர் கோயிங் டு டேக் திங்ஸ் ஃபார்வர்ட், நம்ம பேபி எப்படி வளர்க்க போகிறோம், அதுக்கு ஒரு காமன் கோல், ஒரு காமன் ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கணும். அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி அவங்க ஒரு பிளான் வச்சுருந்தாங்கன்னா திஸ் இஸ் அ டைம் டு டிஸ்கஸ் ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ அந்த பேபியோட டிசிப்ளின் எப்படி இருக்க போகுது, அவங்களுக்கு எஜுகேஷன் எப்படி இருக்க போகுது, லாங் டேர்ம் கோல்ஸ் என்ன, இந்த மாதிரி அவங்க டிஸ்கஸ் பண்ணி ஒரு பிளான், ஸோ தே கேன் பி மோர் மென்டலி ப்ரிப்பேர்ட் ஃபார் த நியூ ஃபேமிலி யூனிட் தட்ஸ் கோயிங் டு கம். ஓகே, இப்போ இந்த புத்தகம் படிக்கிறது, நல்ல இசை கேட்குறது, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்கள்லாம் செய்கிறது, இது எல்லாமே குழந்தைங்களுக்கு வந்துட்டு அதை அவங்க கேட்பாங்க. நம்ம என்ன பேசுகிறோமோ அது அவங்களுக்கு புரியும். அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய மென்டலி அவங்க ஸ்ட்ராங்காக வளர்கிறாங்களா வீக்காக வளர்கிறாங்களாங்கிறது ஃபீட்டஸ்லேயே வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் தெரிய வரும் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் உண்மையா மேம்? பேபிக்கு வந்து ஹியரிங் அரவுண்ட் 18-20 வீக்ஸில் வரும்ன்ற மாதிரி நிறையா சயின்டிஃபிக் டேட்டா இருக்குது. ஸோ ஜென்ரலாக அரவுண்ட் 5-6 மந்த்லேருந்து ஒரு காமிங் மியூசிக் கேட்டால் பேபியும் கொஞ்சம் காம் டவுன் ஆகுன்ற மாதிரி தாட் ப்ராசஸ் இருக்குது. ஸோ நிறைய டைம் இருக்குது, நிறையா ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறவங்க தே டூ லிசன் டு திஸ். ஒரு ஸ்லோகமோ ஒரு பஜனோ ஒரு நல்ல காமிங் மியூசிக், இஃப் நாட் ஃபார் த பேபி அட்லீஸ்ட் மதராவது காம் ஆவாங்க. நீங்கள் கொஞ்சம் நேரம் முன்னாடி மூட் ஸ்விங்ஸ் பற்றி கேட்டீங்க. ஸோ அட்லீஸ்ட் பேபி இல்லைன்னா மதராவது காம் ஆவாங்க. ஸோ டெஃபினட்டாக லிஸ்னிங் டு காமிங் மியூசிக் டஸ் ஹெல்ப் த பேபி அண்ட் த மதர். இம்பேக்ட் நல்ல புக்ஸ் படித்தா பேபி ஐக்யூ டெவலப் ஆகுமா? அகெயின் நான் சொன்ன மாதிரி ஜெனட்டிக்ஸ் அண்ட் என்வாயன்மெண்ட் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அந்த ஜெனட்டிக்ஸில் தான் ஓரளவுக்கு டிபெண்ட்டாக இருக்குது பேபியோட இன்டெலிஜென்ட் கோஷன்ட் அண்ட் பிரெயின் டெவலப்மெண்ட். அண்ட் மதரோட இமோஷன்ஸ் காமாக இருக்குது, மதரோட ஜென்ரல் பிஹேவியர், ஃபேமிலி யூனிட் காமாக இருக்குன்னா பேபியும் கொஞ்சம் காம் அட்மாஸ்பியரில் வளரும். அதோட எக்ஸ்போஷர் டு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் வில் பி அ லிட்டில் லெஸ். அதான் கேட்குறேன். ஏன்னா நான் ஒருத்தவங்ககிட்ட முன்னாடி ரொம்ப நாள் முன்னாடி பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சியில் ஒருத்தவங்க பேசும்போது அவங்க சொல்லியிருந்தாங்க, நீங்கள் என்னென்ன பேசுகிறீங்களோ அதெல்லாம் குழந்தை கேட்டுட்டு தான் இருக்குது, நீங்கள் என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணுறீங்களோ அதெல்லாம் குழந்தை கேட்குது, அதனுடைய நீங்கள் நியூட்ரிஷன் கொடுக்கறது குழந்தைக்கு எப்படி ரொம்ப நாள் வரைக்கும் அந்த நியூட்ரிஷன் அப்படியே இருக்குமோ அதே மாதிரி அந்த தாட்ஸும் குழந்தைக்கு அப்படியே தான் இருக்கும். ஆனால் இப்போ உங்களுக்கு குழந்தை பிறந்துட்டா நான் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது இது கேட்டதுன்னு அதுக்கு தெரியாது,
ஆனால் வளர வளர எங்கேயோ அது எல்லாமே கூட அதுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் நம்ம கெஸ் பண்ணுறோம் தவிர ஸ்பெசிஃபிக் சயின்டிஃபிக் டேட்டா இல்லை. கிடையாது. ஸோ இட் ஐ மீன் காமன் சென்ஸ் தான் இது. இந்த எக்ஸ்போஷர் டெஃபினட்டாக நம்மளுக்கு என்ன தெரியும்னா பேபிஸ் எக்ஸ்போஸ் டு ஹார்மோன்ஸ் இன்சைட் த யூட்ரஸ். ஸோ அந்த ஹார்மோன்ஸ் வந்து ஹை லெவல்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ், ஹை லெவல்ஸ் ஆஃப் anxiety இருக்குது மதர்லன்னா அந்த anxiety சுச்சுவேஷனில் பேபியோட நர்வஸ் சிஸ்டமும் அதுக்கு ரியாக்ட் பண்ணும். ஸோ பேபிஸ் எக்ஸ்போஸ் டு காமிங் ஹார்மோன்ஸ்னால் அதோட நர்வஸ் சிஸ்டம் வேறு மாதிரி டெவலப் ஆகும். இந்த மாதிரி ஜென்ரல் டேட்டா தான் இருக்குது தவிர ஸ்பெசிஃபிக்காக இந்த வேர்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிங்கன்னா இந்த வேர்ட்ஸ் ஃபியூச்சரில் பேபிக்கு இம்பேக்ட் ஆகுன்ற டேட்டா எதுவும் இல்லை. ஃபைன். இப்போ சூப்பர் ஃபுட்ஸ் மாதிரினா ஒரு 5 ஃபுட்ஸ் ஃப்ரம் டாக்டர் மனுலக்ஷ்மி என்ன மேம் சொல்லுவீங்க ஃபார் அ ப்ரெக்னென்ட் உமன்? டெஃபினட்டாக க்ரீன் வெஜிடபிள்ஸ், தே ஆர் குட் இன் அயர்ன். அண்ட் இந்தியன் விமன் நிறைய பேர் அனிமிக்காக இருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி ஸ்பினச், வெஜிடபிள்ஸ், ஆல் க்ரீன் வெஜிடபிள்ஸ் ஆர் குட். அண்ட் அட்லீஸ்ட் 1 colored vegetable a day. அதில் கேரோட்டின் இருக்குது, விட்டமின் இ, ஒமேகா. ஸோ ஐதர் பீட்ரூட் ஆர் கேரட் ஆர் எனி 1 colored vegetable. And 1 fruit per day, 1 fruit of their choice. Obviously diabetesனால் உங்கள் சுகர் லெவல்ஸை மேனேஜ் பண்ணிக்கணும், ரொம்ப ஸ்வீட் எடுக்கக்கூடாது. பட் 1 fruit per day should be okay. Calcium requirements-காக maybe milk, 1 glass of milk per day. ப்ரோட்டீனுக்கு nuts. So I think this will take care of the extra nutritional requirements of pregnancy. அவங்க 3 வேளை சாப்பாட்டுக்கு அப்புறம் நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க, இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டா நல்லது. மகிழ்ச்சி. சரி மேம், இப்போ வந்து ஒரு ஆரோக்கியமான குழந்தையை பற்றி எடுத்துட்டோன்னு வைங்களேன், அந்த குழந்தைக்கு முதல்ல நம்ம அந்த திட உணவுன்னு சொல்லி கொடுக்குறோம்னா சாலிட் ஃபுட்ஸ் கொடுக்குறோம்ல, அது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சாலிட் ஃபுட்ஸ் கொடுக்குறதுல இதில் எப்படி மேம் ஆரம்பிக்கணும்? இப்போ கரண்ட் ரெக்கமெண்டேஷன் வந்து முதல் 6 மாதம் தாய்ப்பால் தவிர எதுவுமே அவசியம் இல்லை பேபிக்கு. பேபியோட லிக்விட் சாலிட் ரிக்வயர்மெண்ட் எல்லாமே அந்த தாய்ப்பால்லே வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் 6 months ப்ரொவைடட் வெயிட் கரெக்டாக இருக்குது, ப்ரொவைடட் பேபியோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் கரெக்டாக இருக்குது, மதர் மில்க் பத்துதுன்ற மாதிரி சுச்சுவேஷனில் வந்து வெறும் மதர் மில்கே 6ஆவது மாதம் வரைக்கும் போதும். ஸோ 7th monthலேருந்து தான் பீடியாட்ரிஷியன்ஸ் வந்து சாலிட் ஃபுட் ஆரம்பிக்க சொல்கிறாங்க. ஸோ சாலிட் ஃபுட்டுன்றது ஒரு ஃபேமிலிலையும் அவங்க ஒரு ஃபார்முலா வச்சுருப்பாங்க. மேஷ்ட் ரைஸ் இல்லை பனானா இல்லை மேஷ்ட் கேரட். ஸோ ஸ்பெசிஃபிக் ரூல்ஸ் ஒன்றும் கிடையாது. பட் ஜென்ரலி ஒரு ரெக்கமெண்டேஷன் வந்து அந்த தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், பேபி அப்படியே முழுங்கும். ஸோ ஹார்ட் பிட்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னா. ஸோ 1 thumb rule is ரஃபாக அரவுண்ட் பேபி 1 year இருக்குது. 1 year ஆகும்போது நம்ம வீட்டில் நமக்காக என்ன சமைக்கிறோமோ அதே ஃபுட்டு தான் பேபியும் ட்ரெயின் அப் ஆகிடணும். அதுக்கப்புறம் ஸ்மாஷ் பண்ணியோ இல்லை மேஷ் பண்ணியோ கொடுக்க அவசியம் இருக்கக்கூடாது. ஸோ அரவுண்ட் பிட்வீன் 6 months to 1 year பேபிக்கு ஸ்லோவாக எல்லா ஃபுட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு வயசு ஆனதுக்கப்புறம் நம்ம வீட்டில் என்ன சாப்பிட்றோமோ அதே மாதிரி சாப்பிட்ற மாதிரி பேபியை பழக்கிறது தான் ரெக்கமெண்டேஷன். ஸோ ஓகே மேம், அப்படின்னா நான் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் இதெல்லாம் சாப்பிட்டா இன்னொன்று ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய மித்து வந்து அந்த குங்குமப்பூ மேட்ரு. குங்குமப்பூ சாப்பிட்டா அப்படியே செவப்பாக பிறக்கும் அப்படின்னு எனக்குமே அது ரொம்ப நாள் புரியல. அம்மாவும் கருப்பு அப்பாவும் கருப்பு, அப்புறம் எப்படி குங்குமப்பூ சாப்பிட்டா வெள்ளையாக பிறக்கும்னு அது கொஞ்சம் நீங்கள் தெளிவுபடுத்திடுங்களேன். ஸ்கின் கலர் டெஃபினட்டாக ஜெனட்டிக்ஸ் தான். எந்த உணவுனாலையுமே வர்றதுக்கு குங்குமப்பூ மேபி அந்த காலத்துல மில்க் குடிக்க வைக்கிறதுக்காக அதுல குங்குமப்பூ போட்டு நீ இது குடிச்சா பேபி ஃபேரா இருக்கும்னு ஏதாவது சொல்லியிருப்பாங்க, தெரியல. பட் மில்க் எஸ் நியூட்ரிஷனுக்காக குங்குமப்பூக்கு டிரெக்டா ஸ்கின் கலர் மேல எந்த கால்சியம் டெஃபிஷியன்சிக்காக பால் குடிக்கணும், அந்த பாலையே உன் புள்ள கலரா இருந்தாதான் குடிக்குங்கிறதுனால சொல்லி குடிக்க வச்சிருப்பாங்க. என்னோட கெஸ், எனக்கு தெரியாது அது ஏன் மித் ஸ்டார்ட் ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. பட் 100% குங்குமப்பூனால ஸ்கின் கலர் இம்பேக்ட் ஆகாது. இப்போ குங்குமப்பூனால ஸ்கின் கலர் இம்பேக்ட் ஆகாது. இளநீ, தேங்காய் தண்ணி இதால வந்து நமக்கு ஹேர் வந்து இம்பேக்ட் ஆகாது. இந்த புசு புசுன்னு குழந்தை பிறக்குதுல்ல மேம் ஓவர் வெயிட்ல, அது ஏதாவது ஜெனட்டிக்ஸ் தான் அதுவுமா இல்லை அம்மா சாப்பிட்றது மூலமா புசு புசுன்னு பிறக்குமா? மதரோட வெயிட் கெயின் எக்ஸஸாக இருந்தால் பேபியோட வெயிட் கெயின் எக்ஸஸாக இருக்கும். பட் மோர் இம்பார்ட்டன்ட் தட் மதருக்கு ப்ரெக்னன்சியில் டயபெட்டிஸ் இருந்துச்சுன்னா பேபிக்கு அன்ஹெல்த்தி எக்ஸ்ட்ரா வெயிட் இருக்கும். ஸோ ஆவரேஜ் 2.5 to 3.5 தான் இந்தியன் பேபிஸ்க்கு ஹெல்த்தி பர்த் வெயிட். ஜென்ரலாக 4 kilo 4.2 kiloலாம் இட்ஸ் an indicator that the mother had diabetes in pregnancy. So that's not a healthy weight gain. ஸோ ஹெல்த்தி வெயிட்டில் நம்ம பேபி வந்து பிறக்கும் போது ஹெல்த்தி வெயிட்டில் இருந்தால் தான் அதோட லைஃப் லாங் வெயிட்டும் ஹெல்த்தி லெவல்ஸில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. பேபி பிறக்கும் போது ஓவர் வெயிட்டாக இருந்தால் அதுக்கு ஃப்யூச்சரில் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ், டயபெட்டிஸ் அண்ட் மெட்டபாலிக் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் மேம், தேங்க்யூ ஃபார் யர் டைம். நீங்கள் ஜஸ்ட் என்னென்னா எனக்கு 10 மாதம் அந்த அம்மா எப்படி இருக்கணும், அவங்களுடைய ஃபிசிக்கல் ஸ்டேட் எப்படி இருக்கணும், அதுக்கு என்ன சாப்பிட்ணும், மென்டல் ஸ்டேட் எப்படி இருக்கணும், அதுக்கு எப்படி இருக்கணும், அதுக்கு ஃபேமிலியாக எப்படி சப்போர்ட் பண்ணணும், என்னென்ன மாதிரி உணவுகள் சாப்பிட்ணும், குழந்தை பிறந்தோடனே எத்தனை மாதத்தில் திட உணவு கொடுக்கணுங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம்.
அண்ட் இது தேநீர் இடைவேளையினுடைய சொந்த தயாரிப்பு Thank you. கைண்ட்லி சிலம். இது எங்களுடைய ஓன் ப்ராடக்ட். இது நீங்கள் சாப்பிட்டு பாருங்க. கண்டிப்பாக தேங்க்யூ. ஸோ ஃபார் அ மினிட் லாஸ்ட்டாக ஆடியன்ஸை பார்த்து நீங்கள் ஏதாவது பேசணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் ஸ்பீக். ப்ரெக்னென்சின்றது ஒரு பியூட்டிஃபுல் ஜேர்னி. அதை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்காக நம்ம ப்ரீ ப்ரெக்னென்சியாகவே பிரச்சனை எதுவும் இல்லாமல் ஹெல்த்தியாக இருந்துட்டு த்ரூ அவுட் ப்ரெக்னென்சி நியூட்ரிஷன் ஹெல்த்தியாக இருந்தால் ப்ரெக்னென்சி அண்ட் பேபியோட லாங் டேர்ம் ஹெல்த்தும் டெஃபினட்டாக நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. ஆமாங்க, இன்றைக்கி வந்து ஒரு 10 மாதம் பிள்ளைய பெற்று எடுக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதை எப்படி சுலபமாக செய்யணும், எப்படி நல்ல முறையில் செய்யணும், அதில் இருக்கக்கூடிய மித்ஸ் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பிரேக் பண்ணி பார்த்தோம். ஸோ நம்ம சாப்பிட்ற உணவால் குழந்தை இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஆனால் சத்தான பொருட்களை சாப்பிட்டுக்கிட்டு சத்து குறைவான பொருட்களையும் கெட்ட பொருட்களையும் ஜங்கையும்லாம் நம்மளுடைய நாக்கை கொஞ்சம் கட்டுப்படுத்தி நம்ம கொஞ்சம் கரெக்டாக இருந்தோம்னா பிறக்க போகிற குழந்தை நல்ல நியூட்ரிஷியஸாக நல்ல அருமையாக பிறக்கும் அப்படிங்கிறது தான் நான் எப்பயுமே சொல்கிறது. நம்மளுடைய குழந்தைகளுக்கோ வாரிசுக்கோ நம்ம கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வங்கிறது நல்ல சிந்தனையும் ஆரோக்கியமான உடம்பும் மட்டும்தான். நீங்கள் எவ்வளவு பணம் சேர்த்து வச்சாலும் சரி, அது ஈஸியாக அழிஞ்சு போயிடும். நல்ல ஆரோக்கியமான உடம்பு தான் அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு இருக்கும். நல்ல தெளிவான சிந்தனை, நல்ல அறிவு, நல்ல ஒழுக்கம், நேர்மை, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அவங்கள ரொம்ப நாள் நீடித்து நல்லபடியாக வாழ வைக்கும். ஏன்னா இதெல்லாம் இருந்துட்டால் பணம் வந்துடும். பணம் மட்டும் இருக்குன்னா இதையெல்லாம் விலை கொடுத்து வாங்க முடியாது. அதுதான் நான் திருப்பி சொல்கிறேன். அதுக்கு இந்த 10 மாதம் அம்மாக்கள் அப்பாக்கள் இந்த குடும்ப உறவினர்கள்லாம் எப்படி அந்த குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிறத பற்றி மனு மேம் இன்றைக்கி ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. இந்த பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சி உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ள நிகழ்ச்சியாக இருந்திருக்கும்னு மிக உறுதியாக நம்புகிறேன். மீண்டும் இதே மாதிரி ஒரு பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. நான் கொண்ட காயங்கள் போகுதம்மா, நாடியும் மெல்லிசை ஆகுதம்மா.